ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகே ட்ரேடிங். நாளைக்கு ஃபின்னிஃப்டி எப்படி இருக்கும்போது பார்க்க போகிறோம். இன்றைக்கி எல்லா இண்டெக்ஸும் 4% ஹையில் தான் ஓப்பன் ஆனிச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ரேலி வந்து கம்மி தான், ஓப்பன் தான் ஹை. எல்லா இண்டெக்ஸுமே கிட்டத்தட்ட 4%னா நிஃப்டி 800 பாயிண்ட்டு, பேங்க் நிஃப்டி 1800 பாயிண்ட்டு, மிட் கேப் அந்த மாதிரி எல்லாமே 4%. ஃபின்னிஃப்டியும் 4%. இது எப்படி பார்த்தோன்னா நமக்கு ஓப்பன் வந்து 22,600, ஹை வந்து 22,660, லோ வந்து 22,259, மறு க்ளோஸ் வச்சது 22,596. இப்போ நியர்பை க்ளோஸாக இருக்கிறது 22,550. 22,550 கால் ஆப்ஷன்ஸ் 411, புட் ஆப்ஷன்ஸ் 230, டோட்டலாக ஒரு 641 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் நாளைக்கு மூவ்மெண்ட் இருக்க மாதிரி தெரியுது. அதன்படி நம்ம பக்கம் இமீடியட்லி ரெசிடன்ஸ் 1 இருக்க போகிறது 22,961, ரெசிடன்ஸ் 2 இருக்கிறது 23,191, சப்போர்ட் பார்த்திங்கன்னா 22,320, சப்போர்ட் 2 21,909. நாளைக்கு எலெக்ஷனோட ரிசல்ட் இருக்கிறதுனால கொஞ்சம் ரேலி ஜாஸ்தியாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீமியம் வேறு ஹை ப்ரீமியமாக இருக்குது எல்லாமே. ஸோ நமக்கு மிட் பாயிண்ட்டாக இருக்க போகிறது 22,640. ஸோ நம்ம ப்ரெடிக்ஷன் படி 22,640க்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் இன்டு கால் ஆப்ஷன்ஸ், இல்லாட்டினா இன்டு புட் ஆப்ஷன்ஸ். நாளைக்கும் ஒரு கேப் அப் இருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஓப்பனில் தான் க்ளோஸும் வச்சுருக்கு. ரெண்டுமே நியர்பை, எந்த இடத்துல ஓப்பன் ஆனிச்சோ அதே இடத்துல தான் க்ளோஸ் வச்சுருக்கு. ஸோ நாளைக்கு கொஞ்சம் மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் ரேலி இருக்கிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட் வர வர மார்க்கெட்டோட வால்டைல் ஜாஸ்தியாக இருக்கும். திடீர்னு அதாவது 3 ரூபா ஸ்ட்ரைக்கு 100 ரூபா போகும், 100 ரூபா ஸ்ட்ரைக்கு 100 ரூபாய்க்கு 3 ரூபாய்க்கு வந்துடும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், ரொம்ப பொறுமையாக நிதானமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. மெதுவாக எல்லாருமே பொதுவாக சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.